ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. சிவகார்த்திகேயனின் சினிமா கிராஃப் ஏறுகிறதோ இல்லையோ, அவருக்கு எதிராகத்தான் நிறைய சதி வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என குமுறுகிறது கோலிவுட் வட்டாரம். AR முருகதாஸ் இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிக்கும் தாகீர் பட ஷூட்டிங் விரைவில் துவங்க உள்ளது. காட்சிகளின் மேக்கிங்கிற்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு படக்குழுவும் அதற்கு ஏற்ப தகுதி வாய்ந்த தொழில்நுட்ப குழுவை அழைத்துக் கொள்கின்றனர். அந்த வகையில் நடிகர் சிவகார்த்திகேயனின் தாகீர் படத்திலும் வெளிமாநில அவுட்டோர் யூனிட் பணிபுரிந்திருக்கும் நிலையில் அதற்கு எதிராக தமிழ்நாடு அவுட்டோர் யூனிட் போர்க்கொடி தூக்கி வேலை நிறுத்தம் அறிவிக்கும் அளவுக்கு சென்றிருக்கிறது. தமிழ் படங்களில் தமிழ்நாட்டில் உள்ள தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் வெளிமாநில அவுட்டோர் யூனிட்டுகளை அழைத்து வருவதாக காலமாக இருந்து வரும் குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்க, வெளிமாநில யூனிட்டுகளிடம் இருப்பதைப் போல இங்கு உபகரணங்கள் கருவிகள் போதிய அளவில் இல்லை என்பதும் யதார்த்தமாக உள்ளது. சமீபத்தில் கமல்ஹாசன் நடிக்கும் தக் லைஃப் படத்தில் கூட அவுட்டோர் யூனிட் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்ற நிலையில் சிவகார்த்திகேயன் படத்திற்கு எதிராக மட்டும் வேலை நிறுத்தம் அறிவிக்கும் அளவுக்கு சென்றது ஏன் என்ற யோசனையில் அவரை மட்டும் குறிவைத்து அரசியல் செய்யப்படுகிறதா என்ற கேள்விதான் எழுகிறது. வெளிமாநில அவுட்டோர் யூனிட்டை தேர்வு செய்வது கேமராமேன், பேசி முடிப்பது ப்ரொடக்ஷன் மேனேஜர். அப்படி இருக்கையில் தனக்கு எதிராக வேலை நிறுத்தம் அறிவித்தது சிவகார்த்திகேயன் தரப்பை கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. சிவகார்த்திகேயனுக்கு எதிராக தமிழ் சினிமாவில் சீரியஸாக ஒரு குடும்பமே காய் நகர்த்தி வருகிறது என அடிக்கடி கோலிவுட் வட்டாரத்தில் பேசிக் கொள்ளப்படுகிறது என்ற நிலையில் தற்போதைய வேலை நிறுத்த அறிவிப்பு பின்னணியிலும் அந்த குடும்பத்தின் தலையீடு இருக்கிறதா என்ற சந்தேகமும் சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. அத்தோடு தமிழ் சினிமா ஊழியர்களுக்கான சங்கம் என முத்திரை குத்திக் கொள்ளும் பெப்சி கூட வெளிமாநில அவுட்டோர் யூனிட்டுக்கு அனுமதி கொடுப்பது தமிழ்நாடு அவுட்டோர் யூனிட் சங்கத்தை அதிருப்திக்குள்ளாக்கி இருக்கும் நிலையில் இந்த விவகாரம் குறித்து தமிழ் சினிமா தயாரிப்பாளர் சங்கம், பெப்சி சங்கம், அவுட்டோர் யூனிட் சங்கங்கள் பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகின்றன. ஆனால் யாருடைய பிரச்சனைக்கோ சிவகார்த்திகேயன் பலிகடாவாக்கப்படுவது அவரது ரசிகர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தி உள்ளது. ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.